இந்த ரோட் பாதிக்கப்பட்ட ஆறாவது கம்ப்ளைண்ட் தந்தவையோ எத்தனையோ ரோட் சரி இந்த ரோட் பாதிக்கப்பட்ட ஆறாவது கம்ப்ளைண்ட் தந்தவையோ இந்த புட்டிக்கங்கால தண்ணி ஓடாம கிடந்தாங்க எப்பாவது இதுக்குள்ள தண்ணி தேங்கி நின்று சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எப்போவாது ஏதாவது ஒரு வருஷத்துல இவ்வளவு வருஷம் இருக்கிறீங்க என்ன கதை சொல்றீங்க நீங்க இதுல எங்க புட்டி இருந்தது இதுல எங்க புட்டி இருந்தது இது இப்போ நீங்கள் லெவல் பார்த்த உங்களோட அந்த ரிப்போர்ட்டை நான் அனெக்ஸ் பண்ணுவேன் நீங்கள் லெவல் பார்த்தேன்னு சொன்னது எங்களுக்கு சொல்ல வேணாம் சரியோ இதில் ஒரு காலமே தண்ணி தேங்கி நின்ற இல்லைன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்லோப்பாக போய் அங்கே போய் முடியுது சரியோ தண்ணி ஓடிக்கொண்டது முடிகிறது இங்கே நிற்கல ரெண்டாவது டேமேஜாக போயிருந்த இடம் ரோட் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு கிட்ட மற்றது இடையில் இந்த பலாமரத்துக்கு கிட்ட கொஞ்சம் இடத்துல டேமேஜாக இருந்தது அதுன்ற பழைய வீடியோவும் என்கிட்ட இருக்குது மற்றது அது வழியே அந்த அங்கால அடுத்த இவற்றை வீட்டுக்கு கிட்ட சின்ன சின்ன இடத்த கிளம்பி இருந்தது இதை தவிர அந்த ரோட்டில் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க அங்கே இருந்த வெள்ளத்தை இதுக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்ட்னு சொல்லி எங்களுக்கு இதில் கிளாஸ் எடுத்தவை சரியோ அந்த வெள்ளத்தை கொண்டு வரதுக்கு அப்போ நான் படிவாக படத்துக்கு ரீட்டி வேண்டிய மீதம் அதில் இருந்து இதில் அதை தட்டினா அந்த மேலே உள்ள 2 inches வெள்ளத்தை தான் இதால் கொண்டு போவீங்க தவிர மற்றபடி அந்த வெள்ளத்தை இங்கே கொண்டு போயிடலாம் அப்போ இதை என்ன கவர்னருக்கு எழுதி கொடுக்க இன்னென்ன மாதிரி சொல்லலாம் இந்த ப்ரொஜெக்டில் ஒன்றுமே இல்லை இவ அச்சீவ் பண்ண மாட்டேன் அந்த தண்ணியை வெளியேற்றுறது அந்த சங்கியான் தண்ணியை வெளியேற்றுறதுக்காண்டி தான் இந்த ப்ரொஜெக்ட் செய்தேன்னு சொன்னவன் சரியோ ரெண்டு சொன்னால் கமிஷனர் வரைக்கும் இவர் என்ன சொல்கிறார் இல்லை ரோட்டு பழுதா நாங்கள் வெள்ளத்தை இதன்ற இல்லை ரோட்டு பழுதா போய் கிடந்தது அதை தான் திருத்துறேன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இதில் ஒரு ட்விஸ்ட் வயசாக போட்டிருப்பீங்க ஓகே என்னன்னு சொன்னால் அதில் இருந்த லெவலில் போட சொல்லி அன்றைக்கு என்ன சொல்கிற கமிஷனர் வந்து சொன்னது நீங்கள் இதில் இருக்க அவருக்கு முன்னால் சொன்னது உங்களோட என்ன சொல்கிற கான்ட்ராக்ட் கொடுத்த ஆளுக்கு அப்போ அதில் ஓமமெண்ட் சொன்னவை இருந்த லெவலில் போட சொல்லி இருந்த லெவலில் போட்டிருக்கீங்க குறைச்சி போட்டிருப்பீங்களோ இருந்த லெவலில் போட சொன்னது என்ன நீங்க எங்க அவருக்கு லெவல் எடுத்து எல்லாம் செய்து கொடுத்து இந்த முதல் இருந்த லெவல்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எந்த இப்போ எங்களுக்கு தண்ணி வர்றது பிரச்சனை இல்லை சரியோ தண்ணி இதுக்கங்கால எப்பவாவது இதில் போருங்க வரேன் இவர் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த புட்டிக்கங்கால தண்ணி ஓடாமல் கிடந்தாங்க எப்பாவது இதுக்குள்ள தண்ணி தேங்கி நின்று சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எப்போவாது ஏதாவது ஒரு வருஷத்துல இவ்வளவு வருஷம் இருக்கிறீங்க என்ன கதை சொல்றீங்க நீங்க புட்டிக்கங்கால யார் சொன்ன உங்களுக்கு புட்டிக்க எப்ப இது புட்டி இதுல தோன்று இதுல எங்க புட்டி இருந்தது இதுல எங்க புட்டி இருந்தது இதை விட குறைஞ்சதுதான் அங்க இருந்தது இதை விட உயரம் அது புட்டி இந்த இவங்கட டயக்ராமே பாருங்க இதுல ஆகலம் உயரமா இருக்கிறது சின்னப்பா வீதியும் சங்கியான் வீதியும் சந்திக்கிற பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்லோப்பை பார்த்தீங்கன்னா வட்டிவாக இறங்கி கொண்டே போகுது. அப்போ திரும்ப திரும்ப நான் இதில் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறாள், திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதில் பள்ளம், இதை விட பள்ளம், இதை விட பள்ளம்னு சொல்லி இல்லை, அதில் புட்டியாக கிடந்தது, பிட்டி இல்லை புட்டியாக கிடந்தது. புட்டிக்கு அங்கால தண்ணி ஓடாதுன்னா அந்த புட்டியை விட்டுறதை தான் தாங்க செய்தேன்னு சொல்லி திரும்ப திரும்ப வாய் கூசாமல் சொல்கிற ஆள் என்று சொன்னால், இப்படியான மிகவும் ஆபத்தான அதிகாரிகள், மிக கீழ்த்தரமான பொய்களை சொல்லக்கூடிய அதிகாரிகள் சர்வசாதாரணமாக தெரியணும்.
செய்யணும். அவைக்கு எதிராக ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. இதுக்கு என்பிபி ஆக்கள்கிட்ட என்ன சொல்கிறது, ஒஃபிஷியலாக ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் கொடுத்தும் அவையில் இவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அவை தானே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளாக்கள், அவைகள்கிட்டையும் லெட்டர் கொடுத்தது, அவையும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ மெட்டாக்கள்லாம் எடுக்க இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எவ்வளோ ஒரு இழிவான செயல். அதாவது வெள்ளம் நிற்காத, என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வெள்ளம் நிற்காத இடத்தை அதில் வெள்ளம் நின்று அதில் புட்டி கிடந்தது, புட்டியை தாண்டி போகலைன்னு சொல்லி பொய் சொல்லி தங்களுடைய என்னென்னு சொல்கிறது உண்மையான இதை பேர்பஸை மறைக்கிறதுக்காக இவ்வளவு சனத்தையும் பொய்யர்களாக்குற ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு பிரதேச சபை செயலாளர் இதில் என்ன சொல்கிறது முழு உடந்தையாக செயற்படுறவர், மற்றது பிரதேச சபை அதாவது தவிசாளர், இவையில் தங்களுக்கு தெரியான்னு சொல்லி இல்லாது அவ்வளவு பேற்ற நடவடிக்கையோடான் முழு பொய்யை இப்படி சொல்லி இதில் புட்டி கிடந்தது, புட்டியை நாங்கள் வெட்டுறோம், அதில் தண்ணியோடு இல்லை ஒன்றுக்கு ஒரு பொய் 2 பொய் இல்லை, எக்கச்சக்கம் வீடியோ, எக்கச்சக்கம் போய் என்னால முடியல உண்மையில அவ்வளவுக்கு பச்சையா போய் சொல்லுவாங்க. சொல்லணும் இல்ல உங்களோட வியூ சொல்லணும் இல்ல உங்களோட வியூ சரியா சொல்லப்படும். இல்ல இல்ல கொஞ்சம் பாருங்க, இல்ல ரோட்டை வந்து சரியா செய்யணும், இல்ல தண்ணி ஓடக்கூடிய மாதிரி செய்யணும். இத கேளுங்க, முதல் இருந்த ரோட்டு இப்ப நான் முதல்ல இல்ல சரி நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. முதல் இருந்த ரோட்டு வெள்ளம் ஓடாம எப்பவும் இருந்ததோ இல்ல, இவ்வளவு நேரமும் என்ன சொல்றோம், இவ்வளவு நேரமும் என்ன சொல்றோம், அந்த போஸ்டால பாதிக்கப்பட்ட யார் சொன்னது இல்ல நீங்க இத கேளுங்க நீங்க பாதிக்கப்பட்டன்னு சொல்லி உருவாக்கிட்டு இல்ல நீங்க இந்த ரோட் பாதிக்கப்பட்ட 6வது கம்ப்ளைண்ட் தந்தவையோ, எத்தனையோ ரோட் சரி இந்த ரோட் பாதிக்கப்பட்ட 6வது கம்ப்ளைண்ட் தந்தவையோ, இந்த ரோட்டு நீங்க நீங்க இல்ல 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 இந்த ரோட்டில இருந்து 6வது கம்ப்ளைண்ட் தந்தது உங்களுக்கு. இந்த ரோட்டில இருந்து எங்களுக்கு தண்ணி எங்க ஓடுதோ எங்க பழுதாப்பட்டிருக்கோ அதை தானே செய்யறது முதல்ல. ஓ இல்ல இந்த ரோட்ல இருந்து தந்தவையோ, இது இந்த ரோட் தனி ரோட் அண்ட் பெரிய ரோட் இல்ல, இது பிரதேசமேண்ட ஃபுல் ரோட். ஓ பிரதேசமேண்ட ஃபுல் ரோட். அதுல ஏதாவது போங்க ஏதாவது இல்ல ஏதாவது பர்பஸ் இருக்கணும், ஏதாவது உங்களால அச்சீவ் பண்ணணும். ஓ இதுல நான் சொல்றேன் ஏதோ வெள்ள பிரச்சனையால ரோட்டு பழுதாபம், இந்த ரோட்டு பழுதாபம் யார் சொன்ன, வெள்ள பிரச்சனையால யார் சொன்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட்? உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இந்த ரோட்ல இருக்க தண்ணி எடுக்கிறேன், அந்த ரோட்ல 3 இன்ச்சு தான் குறையும். 3 இன்ச்சு குறைக்கிறதுக்கு நீங்க இது பேட்ச் போடுறதுக்கு பெரிய வேலையே இருக்கிற பழுதா போன ரோட்டை அதே லெவல்ல போடுங்க. அதே லெவல்ல போட்டா திரும்பவும் பழுதா போகும். இந்த ரோட்டு வெள்ளம் நிக்கிற ரோடு, இதுல எங்கேயும் பழுதா போய் கிடக்கும் பாருங்க. 2016ஆம் ஆண்டு போட்ட ரோட்டு ஏதோ பழுதா போய் கிடக்க பாருங்க. இது வெள்ளம் தேங்க இல்ல இல்ல நான் இவரோட சாதிக்கிறேன். இங்க எத்தனை வருஷம், இப்ப 10 வருஷமா போச்சு பழுதா போயிருக்கும். ரோட்டு சரியா போட்டா இது பழுதா போகாது. நீங்க கதை சொல்றீங்க, இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட உருவாக்கிட்டீங்க, உருவாக்கி எனக்கு ஃபுல்லா தெரியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கி இருக்கீங்க. ஆகள்கிட்ட கேட்கல இதன்றீங்க, இதை கிடங்காக்குறீங்க, எங்களுக்கு என்ன சொல்றது இருக்கிற தண்ணியை உயர்த்துறீங்க. அப்ப நாங்க அதால என்ன சொல்றது வெளியில இருக்க அந்த என்ன வளவு தண்ணி எல்லாம் உள்ளுக்க வர, வளவு தண்ணி என்ன வளவுல இருக்கிற மண் எல்லாம் உள்ள வரும், மதில் கொஞ்ச நாளா அரிச்சு போனோடனே இங்கால விழும், இப்படி பிரச்சனை இருக்கு. மற்றது அங்கால சின்னப்பா வீதிக்குள்ள இருக்க தண்ணி வரும். அதுகளை பற்றி உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, ப்ராஜெக்டை ஜஸ்ட் முடிச்சுட்டு போறது. இதில் கூட்டம் சின்னப்பா வீதி சார்ந்த இடத்துல வைக்க போகிறோன்னு சொல்ல
அதுக்கு சின்னப்பா வீதியில் உள்ள அந்த 160 மீட்டர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட ஆக்கள், அதாவது நிலம் தோண்டப்பட்டு ஆழமாக்கப்படுறதால பாதிக்கப்பட்ட ஆக்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லி அதை பிரதேச சபையில் போய் செயலாளருக்கு செக்ரட்டரி சொல்லியிருந்தேன். இப்படி நாங்கள் வரமாட்டோம் என்ன சொன்னால் எங்களை தனியாக எங்களோட கருத்து கேளுங்க, அவைண்டிய விரும்பினா தனியாக அவைண்டிய கருத்து கேளுங்க, ஃபைனலாக டிசிஷனுக்கு வாங்க என்னென்னு சொன்னால் 2 பேரும் ரெடியாக இருந்தால் பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தேன். மானிப்பாய் காவல்துறையில் போய் கடிதம் எழுதி இப்படி முதல் நாட்களில் இன்னும் நாட்கள் வந்து சண்டையில் ஈடுபட்டவன் ஆனபடியாக பாதுகாப்பு தரணும்னு கேட்டிருந்தேன். பிறகு அதுக்கு பிறகு சில பேர் சொன்னது என்னென்னு சொன்னால் போலீஸை கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனபடியாக தேவைன்னு சொன்னால் கூப்பிடுவோம்னு சொன்ன பட்சத்தில் ஒரு பிரதேச உறுப்பினரும் கொஞ்சம் குரூப்புகளும் சேர்ந்து அங்கே என்ன சொல்கிறது பிரச்சனையை உருவாக்கி அமைதியாக போக வேண்டியதை பலாத்காரமாக உட்புகுந்து அதில் அவையில் அங்கால வச்சு மீட்டிங் வைக்க நாங்கள் அங்கே ஒரு ஆள் கூட போகலை, அங்கே அவைக்கு குறுக்க கல்வி கேட்கல, எதுவுமே நாங்கள் அந்த ஏரியாவில் அதை எட்டி பார்க்கவே இல்லை. ஆனால் இவையில் என்ன செய்தவைன்னு சொன்னால் அதில் அதாவது அங்கேருந்து கூட்டமாக நாங்கள் இவேன் வெறியணும்னு சொல்ல கூட்டமாக பலாத்காரமாக வந்து இங்கே பெரிய அட்டாசை செய்து சரியாக கதைக்க விடாமல் அப்படின்னு சொல்லி பெரிய குழப்பத்தை உருவாக்கி என்னது பல்வேறுபட்ட இதுகள் என்ன சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்தவன். ஸோ சொல்லி போட்டு அதுக்கு பிறகு உள்ள சின்ன பாகங்களை போகிறேன். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருக்குது, ஆனபடியாக சில பாகங்களை மட்டும் போடுறேன். நாங்க எங்கட தனிப்பட்ட கருத்தை என்னன்னு சொன்னா அதுல ஒரு லேன் இருக்கு சரியோ, அதுக்குள்ளால அதான் என்ன தண்ணி ஓடுற பாதை, அந்த பாதையில நீங்க லெவல் எடுத்து அதுக்குள்ளால போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களோ? அதுல கான் இருக்கு, நீங்க அளந்து பார்த்தீங்க இதை ரெக்கார்ட் கொண்டாரு அந்த அதுக்குள்ள வாய்க்கால் அதுல நாங்க காட்டுவோம். இதை கேளுங்க, நீங்க ஒரு 1 வீக் தாங்க சரியோ, 1 வீக்ல நாங்க என்ன செய்வோம்னா அது வாய்க்காலும் அதுக்குள்ள தண்ணி ஓடுறதோ தண்ணி ஓடையிலையோ அல்ல சுடுதண்ணி ஓடுதோன்னு சொல்லி நாங்க அவ்வளவுத்தையும் தரோ செக் பண்றதுக்கு நீங்க திங்கள் வரையும் 7 மணி சொன்னா திங்கள் இரவு வரையும் இதை நிப்பாட்டி வைக்கிறது உங்களுக்கு கட்ஸ் இருந்தா நாங்க திங்கட்கிழமை நிப்பாட்டுங்க. இது சர்வாதிகாரம் நீங்க புறப்படா செய்றீங்களா?